வெல்கம் டு ஆல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா எஃபெக்ட் ஆஃப் CO. CO அப்படிங்கிறது கார்பன் மோனாக்சைடு. இது வந்து கலர்லெஸ் அண்ட் ஓடர்லெஸ் கேஸ். இது வந்து எப்போ உருவாகும் அப்படின்னா ஃபியூயல்ஸான பெட்ரோலு, டீசலு, ஸோ இதெல்லாம் இன்கம்ப்ளீட்டாக கம்பஷன் நடக்கும்போது அதில் இருக்க கார்பன் வந்து ஆக்சிஜன் கூட சேர்ந்துட்டு கார்பன் மோனாக்சைடாக வந்து நமக்கு உருவாகும். அதாவது கம்பஷன் நடக்கும்போது CO2 கேஸ் வந்து உருவாகணும். இது வந்து ஆக்சிஜன் வந்து சப்ளை வந்து கம்மியாக இருக்கிறதுனால CO கேஸ் வந்து உருவாகுது. மேக்ஸிமம் இது வந்து டிராஃபிக் ஏரியாஸில், ஸோ அங்கே தான் நமக்கு வந்து காரு, பைக்கு எல்லாமே அதிகமாக இருக்கிற இடம். ஸோ அந்த இடத்துல தான் நமக்கு இந்த கார்பன் மோனாக்சைடு அப்படிங்கிற கேஸ் வந்து அதிகமாக ஹெல்த் எஃபெக்ட் பண்ணுது. ஸோ இதில் ஹெல்த் எஃபெக்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இது வந்து நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின் கூட இர்ரிவர்சிபிளாக பைண்ட் ஆகுது. ஸோ அதாவது நம்ம பிளட்டில் ஆக்சிஜன் வந்து பைண்ட் ஆகுறது வந்து ரிவர்சிபிள் பைண்டிங். லங்ஸ்லேருந்து ஆக்சிஜன் வந்து பிளட்டு கூட ஹீமோக்ளோபினில் பைண்ட் ஆகும். அடுத்து டிஷ்யூஸ்க்கு போனோடனே அந்த ஆக்சிஜன் வந்து அங்கே ட்ராப் ஆகிட்டு நமக்கு வந்து டிஆக்சி ஹீமோக்ளோபின் வந்து திரும்பவும் லங்ஸில் வந்து ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போகும். இந்த வந்து ஆக்சிஜன் கேரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த ஹீமோக்ளோபினில் கார்பன் மோனாக்சைடு போச்சு அப்படின்னா இர்ரிவர்சிபிளாக பைண்ட் ஆகிட்டு அந்த ஹீமோக்ளோபினோட கவுண்ட் வந்து கம்மியாகிட்டே வரும். ஸோ அதனால் நமக்கு வந்து ஆக்சிஜன் கேரியிங் கெப்பாசிட்டி ஆஃப் பிளட் வந்து கம்மியாயிடும். ஸோ இதனால் ஹெட்டேக்கு அடுத்ததாக வேரியஸ் டிசீஸ் வந்து வரும். இதுதான் இதோட மிகப்பெரிய எஃபெக்ட். இதே மாதிரி சுவாரஸ்யமான தகவலோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.